இன்றைய வேத வார்த்தை நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமான் என்று சொன்னால் என்ன? தேவனுக்கு பயந்து, நம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து, முதியோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய உண்மையுள்ள மனுஷனை நாம் நீதிமான் என்று சொல்லலாம். ஒரு கேடும் வராது என்று சொல்லும் பொழுது, அதில் யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது தேவனுக்கு பிரியமாக இருந்தார். அப்படி பிரியமாக இருந்ததுனாலே அநேக மக்களுக்கு அவர் ஒரு தலைவனாய் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆபிரகாம் தேவனை உண்மையாய் விசுவாசித்தான், அதனால் அவன் நீதிமானாய் மாற்றப்பட்டான். தானியேலை குறித்து பார்க்கிறோம். தானியேல் தேவனுக்கு உண்மையாக இருந்தார். சிங்கக்கப்பில் போடப்பட்ட போது கூட தேவனுக்கு உண்மையாக இருந்த நிமித்தமாக சிங்கங்கள் அவரை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் அவைகளை வாய்களை கட்டி போட்டார் என்று சொல்லுகிறது. அப்போ நீதிமான்கள் எப்படி பல ஆபத்துகளிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள்? அதன்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அவதரித்து வந்தார். தேவன் தன்னுடைய சொந்த குமாரன் என்று சொல்லிக் கூட பார்க்காமல் தன்னுடைய மகனை பலியிட ஒப்புக் கொடுத்தார். அப்படி ஒப்புக் கொடுத்து மாத்திரமே அவர் பல காயங்கள் பட்டார், அடிகள் பட்டார், பல பாடல்களை அவர் தாங்கிக் கொண்டார். இறுதியாக தேவன் என்ன செய்தார்? அவரை உயிரோடு கூட எழுப்பினார். அப்போ நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நாமும் நீதிமானாக இருப்போம், சகல ஆசீர்வாதங்களை பெற்று செல்லுவோம். ஆமென்.